நைட்டு 2 மணி ஆகுது. இந்த வீடியோ கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் சவுண்டு ஏதாவது கேட்குன்னா, இந்த பூச்செல்லாம் கத்துற மாதிரி கேட்குன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னாலையும் வந்து ரொம்ப சத்தமாக பேச முடியல. ஏன்னா நைட் டைம் இல்லையா இது, அதனால் ரொம்ப சத்தமாக பேச முடியல. கொஞ்சம் வால்யூம் கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு புரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து 70 கிலோ இருந்தேங்க. 70 kgலேருந்து இன்றைக்கி 55 kg கிட்ட வந்திருக்கிறேன். ஒரு 3 monthஸில் தான் எனக்கு வந்து வெயிட்டு குறைஞ்சிது. ரொம்ப ஈஸியாக நான் வெயிட்டை குறைச்சிட்டேன். 15 கிலோ கிட்ட குறைச்சிருக்கிறேன். எப்படி குறைச்சேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணணும், அதே மாதிரி சாப்பிடவே கூடாது, பட்னி இருக்கணும், அப்போ தான் வெயிட் வந்து குறையும், இல்லை ஏதாவது டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து யோசிப்போம். அப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நம்ம வெயிட்டை குறைக்கலாம். நான் சொல்கிற சில மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே வந்து வெயிட்டை குறையும். என்னை நம்புங்க, நானுமே வந்து அப்படி தான் வெயிட்டை குறைச்சேன். எனக்கு ஒரு 3 months எனக்கு வந்து சீக்கிரம் வெயிட்டு போடும், அதே மாதிரி சீக்கிரம் வெயிட்டும் குறையும். அதனால் எனக்கு 3 monthஸில் வந்து வெயிட்டு 15 கிலோ வந்து குறைக்க முடிஞ்சுது. இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிலாம் எதுவும் பண்ணல, ரொம்ப ஈஸியாக வந்து நான் வெயிட்டை குறைச்சேன். என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஸ்வீட்ஸ் வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுங்கள். ஒயிட் சுகர் இருக்குல்ல, அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். ஒயிட் சுகர் எடுக்காதீங்க. இந்த லட்டு, ஜாங்கிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், டீ காஃபியில் நம்ம போட்டு குடிப்போம் இல்லையா சுகர், அந்த மாதிரி இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி தான், ஒயிட் சுகரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ண சொல்லிட்டீங்க, அப்போ வெல்லம் வந்து சாப்பிடலாமா, ஸ்வீட் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு வந்து கேட்காதீங்க. வெயிட்டை குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சுகர் ஐட்டம்ஸ் வந்து கட் பண்ணி தான் ஆகணும். சுகர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக சீக்கிரமாக நிறைய வெயிட் வந்து போடும். அதனால சுகர் ஐட்டம் கட் பண்ணுங்கள். சுகர் ஐட்டம் கட் பண்ணாலே வெயிட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சுகர் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும், என்னால் அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பயாவது வந்து சாப்பிடுங்க. ரொம்ப ரேராக, ரெகுலராக எடுக்காமல் ரொம்ப கம்மியாக எப்பயாவது வந்து சாப்பிடுங்க. அதுக்கு ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை, இந்த பனை வெல்லம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அது வந்து உடம்புக்கு நல்லது தான். ஸோ அது வந்து எப்பயாவது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட், மதியத்தில் நீங்கள் தூங்குவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுங்கள். மதியம் நம்ம தூங்குறோன்னா ஈஸியாக வெயிட் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா கூட அவ்வளோ பிரச்சனை இருக்காது. ஆனால் சாப்பிடாம தூங்கி எழுந்த உடனே நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் போடும். நான் வந்து மதியம் தூக்கம் வருது தூங்கிட்டேன், எழுந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன். நான் வந்து 2 மணிக்கு படுத்துட்டேன், 4 மணிக்கு தான் என் தூக்கம் தெளிஞ்சுது. இப்போ நான் லஞ்சு சாப்பிட போகிறேன், போய் சாப்பிட்டா கண்டிப்பாக வெயிட் போடும். எனக்கு மதியம் தூக்கம் வருதுமா, நான் தூங்கி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சாப்பிட்டு தூங்குங்க. மதியம் தூங்குறத அவாய்ட் பண்ணாலே வெயிட் போடுறது வந்து குறைக்கலாம். எனக்கு தூங்கி தான் ஆகணும் அப்படின்னா சாப்பிட்டுட்டு தூங்குங்க. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம எடுக்கிற சாப்பாடு ஃபுட்டு இருக்குல்ல, அதோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இப்போது நான் ஒரு நாளைக்கு 5 இட்லி வந்து மார்னிங் சாப்பிடுவேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ ஒரு 3 இட்லி தான் சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது எனக்கு வந்து வெயிட் குறையும். இல்லை எனக்கு நான் இப்போ சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கணும், என்னால் அப்படிலாம் இருக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதாவது 5 இட்லி நான் எடுக்கிறேன், என்னை 3 இட்லி சாப்பிட சொல்கிறேன், எனக்கு வந்து பசிக்கும், என்னால் அப்படி இருக்க முடியாது, நான் செய்கிற வேலைக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, அது எடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எடுக்கிறதுனால வெயிட் ஒன்றும் போட்டுறாது. அதில் நிறைய சத்துக்கள் நமக்கு வந்து உடம்புக்கு கிடைக்கும். கோஸ் இருக்குல்ல, முட்டைக்கோஸ் இருக்குல்ல, முட்டைக்கோஸ் சாப்பிடும்போது வெயிட் வந்து அதில் கேலரிஸ் ரொம்ப கம்மி தான், கேலரி இல்லை, அதனால நீங்கள் அதை எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க முட்டைக்கோஸ் தாராளமாக சாப்பிடலாம். நிறைய எண்ணெய் சேர்க்காம சமைச்சு சாப்பிடுங்க. ஆயில் நிறைய சேர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஆயில் கம்மியாக சேர்த்துட்டு காரமெல்லாம் ஸ்பைஸெல்லாம் அதிகம் போடாமல் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும், வெயிட்டு வந்து ஏறாது. அதுக்கப்புறம் வெஜ்ஜஸில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கலாம். சாப்பாடு ஒரு பங்கு இருக்குது அப்படின்னா நம்ம தட்டில் வந்து காய்கறி வந்து மீதி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து மூணாவது பாயிண்ட்டு. ஸோ ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமானது, ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போது சிப்ஸு, அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு, இப்படி வந்து நம்ம சாப்பிடுவோம். எப்போயாவது நமக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய சாப்பிட தோணும். சிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பேக்கெட்டோட நம்ம நிறுத்த மாட்டோம், அடுத்தடுத்து சாப்பிட நமக்கு தோணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ரெண்டுமே வந்து அவாய்ட் பண்ணுங்கள், அதை எடுக்காதீங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அது நம்ம ஹெல்த்தை வந்து கெடுக்க தான் போகுது, அதை எடுக்காதீங்க. இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் ரொம்ப கம்மியான அளவில் எடுத்துக்கோங்க.
என்ன கேட்டிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணாலே நமக்கு வந்து வெயிட் நல்லா குறையும். ஸோ ஸ்வீட் ஐட்டம் எடுக்காதீங்க, மதியத்தில் தூங்காதீங்க, சாப்பிட்ற அந்த ஃபுட்டோட குவான்டிட்டி கம்மி பண்ணி வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும் ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம பண்ணாலே வெயிட் வந்து சூப்பராக குறைக்கலாங்க. இப்போ நான் வெயிட்டு குறைச்சிட்டேன், எனக்கு வந்து இடுப்பு கிட்ட சதை இருக்குது, வயிறு கிட்ட சதை இருக்குது, தொடலாம் வந்து சதை இருக்குது, நான் அதை எப்படி குறைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணலாம். ரொம்ப கஷ்டமான எக்ஸசைஸ்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். 2 கல் வந்து வச்சுட்டு அந்த 2 கல்லை சுற்றி வர மாதிரி 8 போடுற மாதிரி நடந்தோம் அப்படின்னா நமக்கு இடுப்பு கிட்ட இருக்க சதையெல்லாம் சூப்பராகவே குறையுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் இப்போ உங்களுக்கு 2 பொருள் காமிக்கிறேன், அதையும் பாருங்கள், நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான், இது வந்து 11 பட்டைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம தண்ணி குடிக்கிறோம்ல, அந்த தண்ணியில் நம்ம ஒரு நாளைக்கு நான் 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னா அந்த குடிக்கிற தண்ணியில் இந்த பட்டையை வந்து கொஞ்சமாக போட்டு காய்ச்சிக்கோங்க. காய்ச்சி நல்லா ஆற வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் தண்ணி குடிக்கிற மாதிரி இது குடிக்கலாம். இதில் எந்த டேஸ்ட்டும் எந்த ஸ்மெல்லும் ஒன்றுமே இருக்காது, நார்மலாக தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கும். இதை நம்ம எடுக்கும் போது இந்த வயிறு கிட்ட இருக்கிற சதையாக இருக்கட்டும், இடுப்பில் இருக்கிற சதையெல்லாம் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகுது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டு மருந்து கடையில் தான் நமக்கு இது கிடைக்கும். இதோட ரேட் வந்து 10 ரூபாவோ 20 ரூபா அப்படி தான் இருக்கும், ரேட் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. இதை யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் எடுக்கக்கூடாது. ஸோ அவங்க 2 பேர் தவிர்த்து மீதி பேர்லாம் எடுக்கலாம். இது வந்து கிட்னி ஃபங்க்ஷனுக்கெலாம் கூட ரொம்ப நல்லது. நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் கூட வந்து போக வைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப நல்லது தான், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். 11 பட்டை நார்மலாக இருக்க ஒரு மரத்தோட பட்டை தாங்க இது. கேரளாவில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து இதுதான் கொடுப்பாங்கன்னா குடிக்க தண்ணிக்கு பதிலாக. அந்தளவுக்கு வந்து இது நல்லது தான், இதை எடுத்துக்கலாம். நமக்கு அந்த கொலஸ்ட்ரால் எல்லாமே பேர்ன் ஆகுது, ஸோ அதனால ஃபேட் எல்லாமே ரெடியூஸ் பண்ண முடியுது. ஸோ இது ஒன்று வேணுங்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம். நான் சொன்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் வந்து இதை எடுக்கிறேன், இது பாருங்கள், நான் வந்து இதை எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இது வந்து இந்தளவுக்கு இருந்துச்சு, ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு பேக்கெட் முடிஞ்சிருச்சு, அடுத்த பேக்கெட் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குங்க இதை குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்லி ரைஸ் தான். இந்த பார்லி ரைஸ் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட கொழுப்பு எல்லாமே நல்லாவே கரைக்கும். இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்வீட் பண்ணி சாப்பிடாதீங்க. சாம்பார் சாதமோ இல்லை கஞ்சி அந்த மாதிரி இதில் நிறைய வந்து பண்ணலாம், ரெசிபி வந்து நிறைய பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டை வந்து பண்ணி சாப்பிடுங்க. இது ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம குடிக்கிற ஹார்லிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து இதை தான் ஆட் பண்ணுறாங்க. இது வந்து கொஞ்சம் வழவழன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஊற வச்சு இதை சாப்பிட்றேன்னா கொஞ்சம் வழவழப்பாக இருக்கும். நீங்கள் இது எனக்கு சாப்பிட பிடிக்கல, இந்த டேஸ்ட் நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை மிக்சியில் போட்டு 1-2 உடைச்சிட்டு ரவை மாதிரி உடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி வச்சு நல்லா அது கொதிச்சதுக்கப்புறம் இந்த அரைச்ச பொடியும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. லிக்விட தண்ணி மாதிரி கஞ்சி மாதிரி பண்ணிக்கோங்க. திக்காக வச்சு அப்படின்னா சாப்பிட முடியாது, ஏன்னா ரொம்ப குழகுழன்னு இருக்கும். உளுந்து எப்படி குழகுழப்பாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வழவழப்பு இருக்குது. இது நீங்கள் சாப்பிடும்போது பசி வந்து சீக்கிரம் எடுக்காது, ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமல் இருக்கும். அதனால் நம்ம ஜங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இது நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது நம்ம சாப்பிடும்போது எல்லாருக்கும் ஒரு நார் சத்து, எல்லாருக்கும் ஒரு எல்லா விதமான புரதமெல்லாம் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஸோ இது எடுக்கிறதுனால கொலஸ்ட்ராலும் கம்மி பண்ணிக்க முடியுது, இதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நமக்கு கிடைக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பார்லி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் வந்து கண்டிப்பாக குறையும். ஏன்னா இது நம்ம ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் நம்ம வெயிட் வந்து கண்டிப்பாக குறையும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணும். நான் வந்து இப்படி தாங்க வெயிட்டை குறைச்சேன். ஃபுட்டை வந்து கம்மி பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஜங்க்ஸ் அவாய்ட் பண்ணி, மதியம் தூக்கத்தை விட்டுட்டு, சுகர் ஐட்டம் கட் பண்ணி, ஸோ இப்போ நான் இதெல்லாமே எடுக்கிறேன். வெயிட் எனக்கு குறைஞ்சிருக்கு. எனக்கு 3 monthsல 15 kg வந்து குறைஞ்சிது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் குறையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.